அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருந்த ஆயுதமெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி பென்டகன் ட்ரம்ப்கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. நீங்கள் உடனடியாக போரை நிறுத்துங்க, அப்படி நிறுத்தாத பட்சத்தில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆளாயிரம்னு சொல்லி அமெரிக்காவுடைய பென்டகன் எச்சரிக்கை கொடுத்த உடனே ட்ரம்ப் கதிகலங்கி போய் நிற்கிறாரு. காரணம், அவர் முகத்தில் இப்போ தோல்வி பயம் வந்துருச்சு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோல்வி பயத்தால் இப்போ தோண்டு போயிட்டுருக்குறாங்க. இதுக்கு பிரதானமான காரணம் ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார், நம்ம கடுமையாக தாக்கணுன்னு ஈரான் அதுகிட்ட இருக்கிற ஆயுதங்களெல்லாம் நம்மள்கிட்ட பயன்படுத்திட்டு காலி ஆயிரும், அதுக்கு பிறகு ஒரு பெரும் தாக்குதலை நடத்தி ஈரானை அபகரித்து அந்த உள்ள எண்ணெய் வளங்களெல்லாம் நம்ம அனுபவிப்போன்னு இவர் ஒரு கணக்கு போட்டார். ஆனால் அப்படியே தலைகீழாக மாறி இப்போ அமெரிக்காவில் அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் காலி ஆயிடுச்சுங்கிற ஒரு தகவலை அமெரிக்காவுடைய பென்டகன் அதிகாரப்பூர்வமான பென்டகன் இராணுவ தளம் ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்குது. அது என்ன சொல்லியிருக்குது, போர் ஆரம்பிச்சிச்சு 6 நாள் ஆச்சுங்க, நீங்கள் இன்னும் 4 நாளுக்கு மேலே அடிச்சிங்கன்னா நம்மள்கிட்ட எந்த ஒரு துப்பாக்கி கூட இருக்காது, மாட்டிக்கிட்டு முழிச்சிருவோங்கிற தகவலை சொன்னோடனே இப்போ பேதிக்கு வந்துருச்சு. ட்ரம்புக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ஒரு வாய் உதார் விட்டு பார்த்தாரு. சரிப்பா அடித்தது போகிறோம், வாங்கப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு விட்டோடனே, தம்பி இந்த கதையெல்லாம் நம்மள்கிட்ட வேணாம், நீ தான் ஆரம்பித்தா முடிக்கிறது நாங்களாக தான் இருக்குன்னு சொல்லி எங்கள் உச்சபட்ச தலைவர் கொமேனி சொல்லிட்டு போயிட்டார். இப்போலாம் நாங்கள் முடிக்க மாட்டோம், போட்டு பார்த்துருவோம், எங்கள் எல்லை நெதன்யாகு தான், நெதன்யாவுக்கு பிறகு தான் இன்னும் தாக்குதல் இருக்குது, அதையும் முடிப்போம் உன்னையும் முடிப்போம்னு சொல்லி ஒத்த ஆளாக நின்று அத்தனை நாடுகளையும் அலற விட்டுக்கிட்டு இருக்கிற ஈரான்கிட்ட அப்படி என்ன பலம் இருக்குது, அது செய்யக்கூடிய செயல் என்ன, என்ன விளைவு நடக்குங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். சமீபத்தில் அமெரிக்கா ஒரு இல்லாத பலியை சொல்லி அந்த ஈரான் மேலே தாக்குதல் நடத்துச்சு இஸ்ரேல் வழியாக. இதுக்கு பிரதானமான காரணம் இஸ்ரேல். எப்படியாவது ஈரான் உடைய உச்சபட்ச தலைவரை காலி செஞ்சுட்டு அங்கே ஒரு நிலையற்ற அரசை உருவான சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய ஆதரவோடு ஒருத்தர் அங்கே போய் நிறுத்தி அந்த நாட்டை கைப்பற்றி அந்த எண்ணெய் வளத்தை நம்ம கபலீகரம் பண்ணுவோம், ஈராக்கில் பண்ணுற மாதிரின்னு நினச்ச ட்ரம்புடைய கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாங்க ஈரான். அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க பிரதானமான தகவலாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நாம் கிட்டத்தட்ட ஆயுதமெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிற ஆயுதமெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பென்டகன் ட்ரம்புக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஈரானுக்கு எதிராக போர் இன்னும் 4 வாரம் நீடிக்கும் அப்படின்ட்டு ஒரு உதார் விட்டார் ட்ரம்ப்பு. இந்த உதாரை கேட்டவுடனே பென்டகன் கதறிட்டாங்க. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு 4 வாரங்கிறீங்க, இன்னும் 4 நாளைக்கு தான் நம்மள்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, நீங்கள் போர ஆரம்பிச்சு இன்றையோட 6 நாள் ஆச்சு, 10 நாளுக்கு மேலே தொடர்ந்துச்சோம்னா நம்ம தான் காலி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை பென்டகன் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்புக்கு சொல்லியிருக்குது. இதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம இப்படி ஒரு 4 வாரம்னு சொன்னோம்னா பயந்துக்கிட்டு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு இவர் நினச்சிருக்காரு. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பழி தீர்த்துட்டு தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்கிறாங்க. பழி தீர்த்துனா எப்படி, எங்களுடைய நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களையும் அவரோடு சேர்ந்த 40 பிரதானமான தலைவர்களை நீ உயிரிழக்க செஞ்சில, இதுக்கு சமமாக உங்கள்கிட்டையும் நாங்கள் வேலையை முடிப்போம், எங்களுடைய முதல் குறி நெதன்யாகுன்னு சொல்லி உரத்த குரலில் ஈரான் சபதம் போட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் ஈரானுக்கு எதிரான போரில் இதுவரைக்கும் 5000+ குண்டுகளை 2வது உலக போருக்கு பிறகு நீர்மூழ்கியை பயன்படுத்தியிருக்கிறதா பென்டகன் சொல்லியிருக்காங்க. 5000+ குண்டுகளை இதுவரைக்கும் இந்த அளவுக்கு எந்த ஒரு போர்லையும் பயன்படுத்தினதில்லை. 2வது உலக போருக்கு பிறகு இப்போ தான் அமெரிக்கா அப்படி பயன்படுத்திடுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் அமெரிக்காவுடைய நிலைமை என்ன தெரியுமா, இந்த வருது இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, இவங்களும் இங்கேருந்து மிசைல்ஸு ஏவுகணையில் அனுப்புகிறாங்கல்ல, அதை அந்த அமெரிக்காவுடைய இடைமறித்து தாக்கக்கூடிய SM-3ங்கிற ஏவுகணை அமெரிக்காட்ட காலி ஆயிடுச்சு. சட்டியில் என்ன இருக்குன்னு தெரியாமே நீ சண்டைக்கு போயிட்டியே ராசா அப்படின்னு சொல்லி நீ ட்ரம்பை பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆயுத தட்டுப்பாடு வந்த உடனே என்ன நடக்கும், இன்னும் 2-3 நாளில் அந்த இடைமறித்து தாக்கக்கூடிய SM-3 போன்ற அந்த ஏவுகணை காலி ஆயிடுச்சுன்னா ஈரான் போடுற ஒவ்வொரு குண்டும் பர்டிகுலராக நாசமாக்கிறோம் இஸ்ரேலையும்
அமெரிக்காவுடைய அந்த ஆயுத அந்த பேஸுகளையும் இராணுவ தளங்களையும் காலி பண்ணிடும். அதனால தான் ஈரான்கிட்ட வந்து ஏவுகணை காலியாக போயிடும், நம்ம அதை அடித்து அடிமைப்படுத்தலாம்னு நினச்ச ட்ரம்ப் வந்து நம்ம அதே மாதிரி ஆயிட்டோம்னு சொல்லி இப்போ கதி கலங்கி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எதிர்பார்க்காத அளவு ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் மிசைல்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் ஸ்டாக் வச்சுருக்குங்கிற விவரம் வந்து இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இதை கேட்டவுடனே தான் இந்த அமெரிக்கா அலறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இவங்க அமெரிக்காவை துடிதுடிக்க வைக்கிற மாதிரி நானும் வரேன்னு சொல்லி கிம் ஜாங் உன், ரஷ்யா, சீனா போன்றவங்கெல்லாம் அறிவிச்சிட்டோடனே ட்ரம்புக்கு நெதன்யாகுக்கும் 2 நாளாக தூக்கமே போச்சுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய வெடிபொருளெல்லாம் அதிகமாக ஈராக்கில் ஸ்டாக் வச்சுருந்துருக்காங்க. இந்த அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுக்கும் அந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்கும் உள்ள தூரம் 13,000 கிலோமீட்டருங்கிறதுனால அது கிட்டத்தட்ட அரபு நாடுகள்கிட்ட வந்து பேஸை உருவாக்கி, நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அரபு நாடுகளை வந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் வந்து இராணுவ தளம் அமைச்சுக்கிறோன்னு சொல்லி அந்த பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாத், கத்தார் இது போன்ற இடங்களில் என்ன பண்ணிச்சு அமெரிக்கா, இராணுவ தளத்தை அமைச்சிக்கிட்டு அங்கேருந்து அடிச்சிச்சு ஈரானை. அப்படி அடிக்கிறப்ப கிட்டத்தட்ட அதிகமான வெடிபொருளை எங்கே தெரியுமா ஸ்டாக் வச்சுருக்கு, ஈராக்கில் கொண்டு போய் வச்சுருக்கு. ஏன்னா ஈரானுக்கு பக்கம் ஈராக்கில் வச்சா ஈஸியாக ஈரான் அடிச்சிடலான்னு இது நினச்சி வச்சுருக்கு. ஈரான் என்ன பண்ணிட்டா தெரியுமில்ல, நேராக அந்த ஈராக்கில் உள்ள அந்த வெடிபொருள் கிட்டங்களை அடிச்சிட்டான் குண்டு, கம்ப்ளீட் துவம்சம் காலி. இதுதான் மிகப்பெரிய இழப்பு இந்த அமெரிக்காவுக்கு. ஆகா, அங்கே வச்சு அவனை நம்ம அடிக்கலான்னு நினச்சோம், நம்ம ஒட்டுமொத்த வெடிபொருளையும் அவன் காலி பண்ணி விட்டானேன்னு இப்போ தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரம்புங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் வந்து ஈரானில் இருந்து 600 கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் வந்து 7 டேங்கர் கொண்ட ஒரு அமெரிக்காவுடைய பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பலை நிறுத்தி வச்சுருக்குது இந்த அமெரிக்கா. இது எதுக்கு தெரியுங்களா, இந்த அரபு நாடுகளில் எதையாச்சும் அடிக்கணும்டா டக்குன்னு போய் எண்ணெய் பிடிச்சிட்டு வர்றதுக்காக அங்கே ஒரு கப்பலை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. யார், இந்த அமெரிக்கா. இப்படி இருக்கிறப்ப இந்த அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பல் போயிட்டு அந்த டேங்கர் கப்பலில் போய் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் அடிச்சிருக்கான் ஒரு குண்டு ஈரானு. அந்த டேங்கர் கப்பல் க்ளோஸ். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வழியாக இருக்கேன்னு கவலையில் உச்சத்தில் இருக்கார் ட்ரம்புங்கிற செய்தி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்கள், இஸ்ரேல் நாடு இருக்குது பாருங்கள், அது வந்து கடுமையான பாதிப்பு. நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த இஸ்ரேலுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகுடைய அலுவலகத்தில் போட்டு அதை தோஷம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இஸ்ரேலில் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் போயிடுச்சு. அந்த இஸ்ரேல் நாட்டில் வந்து உடைந்த இடங்களும் தளங்களும் பார்த்தா ஒன்றும் சகிக்க முடியாத கோலமாக இருக்குது. ஆனால் இதை எதையுமே நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துடக்கூடாது, இதை வெளியிடக்கூடாதுன்ட்டு அந்த நாடு ரொம்ப கண்ணுங்கருத்தமாக கட்டுப்படுத்துது. அதில் என்ன தெரியுது, தன்னுடைய பலகீனத்தை வந்து அது மறைக்குது, வெளிக்காட்டலை, எப்படியாவது ஜமாளிப்போன்னு நினைக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு கப்பலை விட்டாங்க. ஆப்ரஹாம் லிங்கனுங்கிற ஒரு கப்பல் இருக்குது, இது இருந்தால் நாங்கள் ரொம்ப ஆடிடுவோம்னு சொல்லி ஆட்டம் போட்ட அமெரிக்கா இப்போ என்ன பண்ணிடுச்சு, ரிவர்ஸ் கியர் போட்டு அந்த ஆப்ரஹாம் லிங்கன் எங்கே போச்சுன்னே தெரியலைங்கிறாங்க. காரணம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத அந்த கப்பலண்ட அந்த அமெரிக்காவுக்கு நான் செய்கிறேன் பாருன்னு சொல்லி 4 ஏவுகணையில் விட்டு நச்சுன்னு மண்டையில் கொட்டின மாதிரி கொட்டின ஒன்று செயலிழந்து போயிட்டு இந்த கப்பல் வந்து கவராதான். ஆனால் அதே சமயம் ஏகப்பட்ட கோளாறுகள் உண்டாச்சு போல இருக்குது. ரிவர்ஸ் கியர் போட்டு அது அமெரிக்காவுக்கே போயிடுச்சோ, அல்லது அது இஸ்ரேல் பக்கம் போயிட்டு ஏதோ ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சு நின்று ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்கள், இன்னொரு பெரிய அடி, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து இப்போ மூடிடுச்சு ஈரான். ஹார்முஸ் ஜலசந்திங்கிறது என்ன, இந்த நாடுகள் வெளிநாடுகளுக்கு பூரா எண்ணெயை சப்ளை செய்யக்கூடிய வழி, அந்த வழியை அடைச்சிட்டு என்ன சொல்லுது, இந்த பக்கம் எவனாச்சும் வா ஒரு கை பார்த்துக்கிறேன்ன ஒன்று மொழி புதுங்கி நிற்குதுங்க உலகமே, இந்தியா உள்பட. குறிப்பாக அமெரிக்கா என்ன பண்ணுது, இப்படிலாம் செய்வான்னு அது எதிர்பார்க்கல. அது எதிர்பார்த்தது என்னென்னா, உச்சபட்ச தலைவர் கொமேனி, அவர் என்ன அஜரத்து தஸ்பி விட்டுக்கிட்டே இருப்பார், அவரை அடிச்சிட்டோம்னா அப்படியே நில குலைஞ்சி போயிடுவாங்க. நம்ம இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தால் இஸ்ரேலில் இருந்தால் ஒரு ஆளை கொண்டு போய்ட்டு, பேருக்கு ஒரு முஸ்லீம் ஒருத்தனை கொண்டு போய்ட்டு, இவர் தான் இனிமேல் உங்களுக்கு வந்து ஆட்சியாளர்னு சொல்லி வச்சுட்டு அங்கே இருக்கிற எண்ணெயை பூரா நம்ம டீப்பு போட்டு எடுத்துலான்னு இவன் கனவு கண்டான். ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு,
ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் திருப்பியும் ஒரு தடவை சொல்லணும். அவர் வந்து ஒரு நேர்மையான இமாம். அந்த நாட்டில் இமாம்னா அவங்க நம்ம அஜரத்துன்னு சொல்கிறோம்ல அதே தான். ஆனால் இவர் 4 வயசில் குரானை வந்து மரணம் செய்த ஆஃபீஸு. அது மட்டும் இல்லாமல் உலகமே போற்றக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 28வது வழித்தோன்றல் வாரிசுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய மரணத்தை அந்த அவருடைய உயிரிழப்புக்கு முதல் நாள் வந்து அவர் ஒரு பேச்சு பேசுகிறாரு. யார், அவருடைய அந்த உச்சபட்ச நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஏப்பா, நம்மெல்லாம் வந்து வீரனாக இருக்கணும், நம்மள்டெல்லாம் ஒற்றுமை இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறோம், ஆனால் நம்மள்ட்ட ஒற்றுமை இருக்கா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம மண்ணை நம்ம அதிகாரம், அந்த மண்ணை ஆள்ற அதிகாரம் நம்ம கையில் இருக்கா? அதை எவன்கிட்டையோ கொடுத்துட்டு நீங்களாம் அடிமைகளாக இருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியான்னு சொல்லி அவர் பாடம் நடத்தியிருக்காரு. அப்படி பாடம் நடத்திட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு போயிடலாம், ஆனால் இந்த நாடு வந்து ஆண்மையோடு நிற்கணும், எதிரிக்கு அடிபணியக்கூடாது. அதனால் அடுத்த வீரர்களை தலைவர்களை நம்ம தயார் பண்ணிட்டு போகிறேன்ட்டு இன்னமும் அவருக்கு முன்கூட்டியே நடக்க போகிறது தெரிஞ்ச மாதிரி 4 பேரை தயார் பண்ணிட்டு போயிட்டார். அந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக அந்த ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய மகன் முஜ்தபா கொமேனி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அங்கே தேர்ந்தெடுக்கணும் சாதாரண விஷயம் இல்லை, 88 மத குருமார்கள் கூடி அதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிறப்ப வந்து இந்த ஈரானுடைய இராணுவமே என்ன பண்ணிருக்கு, உறுதியாக இவரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஈரான் படைகள் என்ன பண்ணியிருக்கு, சவுதி அரேபியாவில் ரியாத் நகரில் உள்ள அமெரிக்கா தூதரகத்து மேலே இன்றைக்கி ஒரு அடிச்சிருக்கு. அமெரிக்கா தூதரகம் காலி. இப்படி இருக்கிறப்ப இது என்ன அடிச்சிங்கன்னா 2 ட்ரோனை வச்சு அடித்து தாக்கியிருக்குது. இப்போ அமெரிக்காவிட்ட படைகள் இருக்குதா இல்லையா, கண்காணிப்பு இருக்குதா, செயல்படுறாங்களா, தூங்குறாங்களா, ஒன்றுமே தெரியலை. இப்படி சொல்லிவிட்டு இதோட இது நிறுத்துச்சா, ஒரு பெரிய ஒரு பழியை கிளப்பியோட பார்த்தாங்க இந்த ஈரான் மேலே. எப்படின்னா, ஈரான் வந்து இஸ்லாமிய நாடுகளெல்லாம் அடிக்குது அப்படிங்கிற ஒரு பழியை கிளப்பி விட்டு உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு வந்து ஈரான் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்குறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு சதி பண்ணுச்சு. அதுக்கு அவங்க தான் தெளிவாக பதில் கொடுத்துட்டாங்க. இங்கே வாங்கப்பா, எங்களை தாக்குறதுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்து தளம் கொடுத்துருக்குறீங்க. என்ன தளம், இராணுவ தளம் கொடுத்துருக்கீங்க, பேஸ் கொடுத்துருக்குறீங்க. அப்படி பேஸ் கொடுத்துருக்கிற பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாத்து, கத்தாரு, இந்த மாதிரி இடங்களில் உள்ள அந்த இராணுவ தளங்களை தான் நாங்கள் தாக்குறோம். இஸ்லாமிய நாடுகளை தாக்கலை, பொதுமக்களை தாக்கலை. இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, இந்த நாட்டு தலைவர்களை உயிரிழக்க செஞ்சதோட ஆஸ்பத்திரியில் போட்டுச்சு குண்டு, 160 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்தில் போட்டுச்சு. இந்த மாதிரி மிருகத்தனமான வேலையெல்லாம் நாங்கள் செய்யலை. எங்களுக்கு எதிராக தளம் கொடுத்த அந்த தளங்களை அடித்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் துபாயில் வந்து ஏகப்பட்ட அமெரிக்கா தளங்களை அடிச்சிருக்குது. அந்த துபாயில் வந்து உலக புகழ்பெற்ற அந்த புருஜ் கலிஃபா கட்டடம் இருக்குது பாருங்கள், அதை நினச்சிருந்தா அடிச்சிருக்கக்கூடாதா? அதை அடிக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருந்த அமெரிக்காவுடைய 7 ஸ்டார் ஹோட்டல் அடிச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வருது, ஈரானு என்னை எவன் கை வச்சானோ, என்னை தொட்டவன் அவன் கெட்டான், நான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு அறைகோலை அது தெளிவாக சொல்லியிருக்குங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வந்திருக்குது. இன்னொரு சந்தோஷமான ஒரு ஆச்சரியமான செய்தியை கூட பலரும் எதிர்பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இஸ்லாமிய வரலாற்றில் பத்ரு போர்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த பத்ரு போர் வந்து ரம்லான் மாதத்தில் 17வது நாள் நடந்தது. உலக மக்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட 17வது நாள் வந்து நாளை வந்து அரபு நாடுகளில் வருது. அந்த 17வது நாள் நடந்த அந்த பத்ரு போரில் வந்து வெறும் 313 இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நின்றாங்க. ஆனால் அவங்களை எதிர்த்து வந்த படைகள் பார்த்தா ஆயிரக்கணக்கான படைகள் வந்துச்சு. அப்போ தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன்கிட்ட கேட்டார், இறைவா, நாங்கள் நேர்மையாக போர் புரிகிறோம், ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற 313 பேர் தான் இருக்கிறாங்க, எதிர்ப்படையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி போரில் இறங்கினாங்க. என்னாச்சு, 313 பேர் கொண்ட அந்த இஸ்லாமிய படை தான் வெற்றி கண்டுச்சு. அப்படி வெற்றி கண்ட மாதம்தான் இந்த மாதம், ரமலான் மாதம். அதுவும் பத்ரு சஹாபாக்களுடைய இரவை நெருங்கக்கூடிய மாதம். அப்படி நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ ஈரான் என்ன பண்ணுது, இதே போல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒருவேளை இது பொருத்தமாக கூட இருக்கலாம். நாளை பத்ரு சஹாபாக்கள் இரவில் அந்த 17வது இரவுக்குள்ளாக இந்த இஸ்ரேலும் முடிக்கப்படலாம், அமெரிக்கா கூட முடிக்கப்படலாங்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட ஈரானுக்கு ஆதரவாக இந்த கிம் ஜாங் உன், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் கைகோக்க வந்துட்டாங்க.
இந்த அமெரிக்கா பண்ணுறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம்னு புரிந்து கொண்ட இஸ்லாமிய நாடுகளும் இப்போ அமைதி காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக நேர்மையாளருக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு பாதையை நோக்கி தான் இந்த ஈரானுடைய இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் தரக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.